ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட இருக்க தேவனாகிய கர்த்தர் எனக்கும் செய்த மேலான கிருபைக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக சங்கீதம் 77 சங்கீதம் 13 வசனத்தை வாசியுங்கள். 77 சங்கீதம் 13 வசனம். நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கா? நம்முடைய தேவன் பெரிய தேவன். அதுதான் தலைப்பு. நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று யார் சொல்லுகிறான் தெரியுமா? சங்கீதக்காரனாகிய ஆசாப் சொல்லுகிறான். ஆசாப் அவன் சொல்லுகிறான், நம்முடைய தேவன் பெரிய தேவன். நீங்கள் 2 நாளாகமம் 29 அதிகாரம் 30 வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 நாளாகமம் 29 அதிகாரம் 30 வசனம். ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாபும் சரி போதும். இந்த ஆசாப் என்று சொல்லக்கூடியவன் தாவீதுனுடைய நாட்களிலே ஞான திருஷ்டிக்காரனாக இருந்தவன். அவன் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக இருந்தவன். அதனால தான் அவன் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்தவன். அதனால தான் ஆசாப் சொல்லுகிறான், நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். காரணம் என்ன? அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். கேட்கிற எல்லா காரியத்திற்கும் பதில் கொடுக்கிறவர். அதனால தான் ஆசாப் தைரியமாக சொல்லுகிறான், நம்முடைய தேவன் பெரிய தேவன். காரணம், அவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அவன் இருந்து தேவன் செய்த காரியங்களை எல்லாம் கண்டதினால தான் அவன் சொல்லுகிறான், நம்முடைய தேவன் பெரிய தேவன் என்று சொல்லி. காரணம் என்ன? இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் அநேக தெய்வங்களை தெய்வங்களாக வழிபடுகிறார்கள். அவர்களை எல்லாம் பார்த்த பிறகுதான் ஆசாப் சொல்லுகிறான், நம்முடைய தேவன் யாரு? பெரிய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரிய தேவன். அந்த தெய்வத்தை ஆராதிப்பதற்காகத்தான் இந்த காலை வேளையிலே நாம் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். இந்த தேவன் இந்த நாட்களிலே நமக்கு பெரிய காரியங்கள் செய்வாராக. நம்முடைய தேவன் யாரு? பெரிய தேவன். நம்ம சொல்லணும், எப்பொழுது சொல்லணும், நம்முடைய தேவன் பெரிய தேவன். ஆமென். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பெரியவர். நம்முடைய பெரிய தேவன் நமக்கு என்னென்ன காரியங்கள் செய்வார் என்று சொல்லி நான் சுருக்கமாக சில குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசியுங்கள். 1 சங்கீதம் 116 சங்கீதம் 5 வசனத்தை வாசியுங்கள். 116:5. கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். நம்முடைய தேவன் யாரு? நம்முடைய பெரிய தேவன் எப்படிப்பட்டவர்? மன உருக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பெரிய தேவன் மன உருக்கமுடையவர். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்களுக்காக அவர் மனது உருகி பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அலையில சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அவர் மன உருக்கமுள்ள தேவன். ஆமென். அவர் மனது உருகி நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நான் ஜெபிக்கிற காரியங்களுக்கு நமக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அநேக தேவைகளோடு கூட அவருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் வந்திருக்கிறீர்கள். அநேக தேவைகள், அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், இவைகளின் மத்தியிலே இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். இந்த பெரிய தேவன் சொல்லுவது என்ன தெரியுமா? மகனே, மகளே, மனதுருக்கமுள்ள நம்முடைய தேவன் மனது உருகி உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றிற்கும் அவர் பதில்
கொடுப்பார். ஹல்லேலூயா. அநேக நாட்களாக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்திற்கு கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு பதில் கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் யாரு? மனதுருக்கமுள்ளவர். அவர் பெரிய தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். அநேக நாட்களாக ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஒரு வேலைக்காக, ஒரு பொருளாதாரத்திற்காக, அல்லது ஏதோ ஒரு படிப்புக்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக, பிள்ளைகளுக்கு ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியங்களுக்காக அநேக நாட்களாக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இந்த நாள் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா? நான் மனதுருக்கமுள்ள தேவன். நம்முடைய தேவன் பெரிய தேவன். அவர் மனதுருக்கமுள்ளவர். மனதுருகி உங்களுக்கு எல்லா காரியத்தையும் அவர் செய்து தருவார். ஹல்லேலூயா. வியாதிகள் இருக்கலாம், பண கஷ்டங்கள் இருக்கலாம், ஹல்லேலூயா, வேலை இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம், தொழில்களிலே விருத்தி இல்லாமல் இருக்கலாம், எதை செய்தாலும் நஷ்டமாக நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீங்க விசுவாசிங்க, இந்த நாட்களிலே அவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வாரு. மனது இறங்கி மனதுருகி அவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். காரணம், நம்முடைய தேவன் பெரிய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன் சந்தோஷமா. நம்முடைய தேவன் யாரு? நம்முடைய தேவன் யாரு? பெரிய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரிய தேவன், மனதுருக்கமுடையவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். 30 முதல் வாசியுங்கள். மத்தேயு 20:30 முதல் வாசியுங்கள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். ஜனங்கள் அதட்டினார்கள். இயேசு நின்று அவர்களை, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள் என்றார். வாசிங்க. இயேசு மனது உருகி அவர் கண்களை தொட்டு அவர்களுக்கு பார்வையடைய செய்தார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் நம்முடைய ஆண்டவர், மனது உருக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. 3.5 ஆண்டு காலம் இயேசு இந்த உலகத்தில் ஊழியத்தை செய்தார். அந்த 3.5 ஆண்டு காலமும் அவர் செய்தது எல்லாம் என்ன தெரியுமா? மனது உருக்கம் தான். ஹல்லேலூயா. அதனால தான் நம்முடைய பெரிய தேவன் மன உருக்கம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஏதோ ஒரு தேவையோடு கூட, ஏதோ ஒரு காரியத்தோடு கூட, வேதனையோடு கூட, வலியோடு கூட, கஷ்டத்தோடு கூட, கண்ணீரோடு கூட அவருடைய சமூகத்தில் நீ முழங்கால் படி போட்டு இருப்பாய் என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் உனக்கு மனது உருகி, ஆமென், உனக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், 2 குருடர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் கேட்டார், நின்றார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவர், அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே, நாங்கள் பார்வையடைய வேண்டும். ஆண்டவர் என்ன செய்தார்? மனதுருகி. உடனே அவருக்கு என்ன வந்துச்சு? மன உருக்கம் வந்துருச்சு. உடனே அவர்களை தொட்டு பார்வையடைய செய்தார். அதே போல இன்றைக்கு நீங்கள் கூப்பிடுகிற காரியங்களுக்கு அவர் மனது உருகி உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த தேவையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர் மனது உருகி உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஹல்லேலூயா. 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 14:14 வாசிங்க. வேக வேகமா. அவர் திரளான ஜனங்களை கண்டு, திரளான ஜனங்கள் அவர்கள் மேல மனதுருகி என்ன செய்தாராம்? அவர்கள் வியாதிகளை எல்லாம் என்ன செய்தாராம்? சொஸ்தமாக்கினாராம். அப்படியே நம்முடைய ஆண்டவர் பெரிய தேவன் யாரு? மனதுருக்கமுடையவர். ஹல்லேலூயா. வியாதியஸ்தர்களை என்ன செய்தாராம்? சொஸ்தமாக்கினாராம். இன்றைக்கு யாராவது வியாதியோடு கூட இந்த காலை வேளையிலே இங்கே இருப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய பெரிய தேவன் சொல்லுகிறார், மனதுருகி உங்களை சுகப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. வியாதியோடு கூட யாராவது இங்கே இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் மனதுருகி
ஆமென். உங்களை சுகப்படுத்துவதற்கு அவர் போதுமானவர். காரணம், நம்முடைய தேவன் யாரு? பெரிய தெய்வம். மார்க் 1:40 வாசிங்க. மார்க் 1:40 வாசிங்க. அவர் மனதுருகி என்ன செய்தார்? ஒரு குஷ்டரோகி, அடுத்து ஒரு குருடன் வந்தான், அடுத்து வியாதியஸ்தர்கள் வந்தார்கள், அடுத்து இன்னொரு குஷ்டரோகி வந்தான். குஷ்டரோகி வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிற, ஆண்டவரே நான் சுஸ்தமாக வேண்டும். ஆண்டவர் என்ன செய்தார்? மனது உருகி, நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். மனது உருகி என்ன செய்தாராம்? அவனை தொட்டு சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் மன உருக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஒருவேளை உங்களுக்கு எதிராக பல காரியங்கள் செய்யலாம். சத்துருக்கள் உனக்கு எதிராக எழும்பி பல காரியங்கள் செய்யலாம். உன்னுடைய தொழில்களை அல்லது உன்னுடைய வேலையை, உன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை மூழ்கடிப்பதற்காக பிசாசாகிய சாத்தான் யாரையாவது எழுப்பி ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவரை நோக்கி கூப்பிடுவாய் என்று சொன்னால், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அந்த குஷ்டரோகி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது போல இந்த காலை வேளையிலே அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால், ஹல்லேலூயா, ஆமென், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்ற வேத வசனத்தின்படி அவர் உங்களுக்கு மனது உருகி நீங்கள் கேட்கிற காரியத்தை அவர் உங்களுக்கு செய்வார். இது நீங்கள் 100 மடங்கு விசுவாசிக்கலாம். நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவன். ஹல்லேலூயா. சொன்னதை செய்கிறவர். அது சொன்னாரு, நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். வாக்கு மாறாத ஒரே ஒரு ஆள் அவர்தான். ஹல்லேலூயா. அதனால அவர் மன உருக்கம் உள்ளவர். இன்றைக்கு அவரை நீங்கள் அவரோடு கூட நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் அந்த மனதுருக்கம் உள்ள தேவன், ஹல்லேலூயா, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியம் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து தருவார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் பெரிய தேவன், எல்லாவற்றையும் செய்ய முடிந்தவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக யார் எழும்பினாலும் அதை மாற்ற அவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சட்டங்களை மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். சட்டங்களை மாற்ற முடியுமா? முடியும். ஹல்லேலூயா. என்ன கையெழுத்துகளை மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். காரணம், நம்முடைய தேவன் பெரியவர். அவரை நோக்கி நீ கூப்பிடணும். அவர் மனது உருக்கமுடையவர். அவர் மனது உருகி உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். செய்யணும்னு சொன்னா அந்த குருடனை போல, அந்த குஷ்டரோகியை போல ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். நம்ம கூப்பிடாததுனால தான் சில காரியங்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது. ஜெபிக்கிற சில காரியங்கள் நமக்கு கிடைக்காமல் இருக்க காரணம் என்ன? சில வேளைகளில் நம்ம என்ன செய்கிறோம்? அவர்களைப் போல நம்ம கூப்பிடவில்லை. ஹல்லேலூயா. யாராவது ஜெபம் பண்ணி எங்களுக்கு வாங்கி தரட்டும். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் கிட்ட போகணும், அவர் ஜெபம் பண்ணி எங்களுக்கு வாங்கி தரட்டும். அப்படி இல்லை. உனக்கு தேவைன்னா நீ தான் என்ன செய்யணும்? கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நோக்கி நீ கூப்பிட வேண்டும். கூப்பிடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீ அறியாததும் நீ நினைத்து கூட பார்க்காத விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வதற்கு போதுமானவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், இது இப்படி நடக்கும், இப்படி நடக்கும். மனுஷன் சொல்லலாம், அது இப்படி நடக்கும், இப்படி நடக்கும், உனக்கு எதிராக நடக்கும் என்று சொல்லி மனுஷன் சொல்லலாம். ஆனால் நீ ஆண்டவரிடத்தில் கேட்பாய் என்று சொன்னால் மனது உருக்கமுள்ள தேவன் அதை எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு சாதகமாக மாற்றுவார். இதை நீ விசுவாசிக்கலாம். அதுதான் நம்முடைய தேவன். யாரு? மன உருக்கமுள்ள பெரிய தேவன். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். எல்லாம் அவருக்கு கீழே இருக்கிறது. அப்படிப்பட்ட பெரிய தேவன். நீங்கள் சாதாரணமா எடை போட்டு விடாதீர்கள். நம்முடைய தேவன் பெரிய தேவன். அவர் நமக்கு இந்த நாட்களிலே மனது உருகி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தில் உங்களுக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் மன உருக்கம் உள்ளவர். இரண்டாவதாக வாசியுங்கள், சங்கீதம் 77:14 வாசியுங்கள். சங்கீதம் 77:14. போதும். நம்முடைய தேவன் யார்? இரண்டாவது நம்முடைய தேவன் யாரு? அதிசயங்களை செய்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்க? இன்னும் சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்களேன்.
கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் யாரு? அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே இங்க வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வாரு. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் அதிசயங்களை செய்வாரு. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்தது அதிசயம் தானே, அதிசயம் தானே. கடலுக்குள்ள ரோடு போட்டு தன்னுடைய ஜனத்தை நடத்தினது அதிசயம் தானே. வனாந்தரத்திலே 40 ஆண்டு காலம் அவர்களுக்கு என்னத்தை கொடுத்தார்? மன்னாவை கொடுத்தார். அது அதிசயம் தானே, அதிசயம் இல்லையா? அதிசயம். அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் பழசாகி போகவில்லை, அது அதிசயம். காலில் போட்டிருந்த செருப்பு பிஞ்சு போகல, அது பழசாகி போகவில்லை. எவ்வளவு பெரிய அதிசயம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பெரிய தேவன், அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆமென். வேதம் ஒரு வசனத்தை கூட, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 8:6. உபாகமம் இல்லையா? வேகமா சிஸ்டர் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டால் ஹல்லேலூயா அவர் உனக்கு மனதுருகுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனதுருக்கம் உள்ளவர் தான், எல்லாம் கரெக்ட், ஓகே தான். பிரைஸ் தி லார்ட். அதிசயங்களை செய்கிறவர் தான், அதிசயங்கள் செய்கிறவர் தான், ஓகே. ஆனால் இதெல்லாம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? அவருடைய கற்பனைகளின்படி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளின்படி வாழ்ந்தால் அவர் நமக்கு அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதனால நம்ம ஜெபிப்பது அவருடைய கற்பனை, அவரை நோக்கி கூப்பிடுவது அவருடைய கற்பனை. ஹல்லேலூயா. ரட்சிப்பு அவருடைய கற்பனை, ஞானஸ்நானம் அவருடைய கற்பனை, ஆராதனை அவருடைய கற்பனை. ஆமென். ஒரு மனம் அவருடைய கற்பனை, அன்பு அவருடைய கற்பனை. இந்த கற்பனைகளின்படி நம்ம என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கற்பனைகளின்படி நடந்தா அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? அதிசயம் செய்வார். அதில் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். 8. நல்ல செழிப்பை ஆண்டவர் தருவார் என்ற அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். என்ன செய்வார்? அவருடைய கற்பனைகளின்படி வாழ்ந்தா நமக்கு என்ன தருவாராம்? செழிப்பை தருவார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியை தருவார். அவருடைய கற்பனைகளின்படி நம்ம வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர் அதிசயங்களை செய்கிறவர் தான், மன உருக்கமுடையவர் தான், அதிசயங்களை செய்கிறவர் தான். அதிசயம் நமக்காக செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கற்பனைகளின்படி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. மீகா 7:15 சொல்லப்படுகிறது, உன்னை என்ன செய்வேன்? அதிசயங்களை காண செய்வேன். ஹல்லேலூயா. நம்முடைய அதிசயங்கள் இந்த நாட்களிலே நீ ஜெபிக்கிற காரியத்திற்கு கட்டாயம் கர்த்தர் பதில் தருவார். அது உனக்கு பார்வையிலே அதிசயமாயிருக்கும். இது எப்படி நடந்தது என்று சொல்லி மற்றவர்கள் கேட்க கூடிய அளவில் கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வார். காரணம், அவர் அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய தேவன் பெரியவர். நீ ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல. ஹல்லேலூயா. சிங்கத்தின் கெபிக்கு தப்புவிக்கிறவர், அக்கினி சூளைக்கு தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அக்கினி சூளை போன்ற வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவற்றிற்கு தப்புவிக்கிறவர் தான் நம்முடைய தேவன், பெரிய தேவன். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்க வாசிங்க, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 16:4-5 இல்லையா? வேகமா. சரி, இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நேரம் இல்லாததுனால நான் சொல்லி விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். 40 ஆண்டு காலம் தன்னுடைய ஜனத்துக்கு அவர் வானத்திலிருந்து என்ன கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தாரு. அது அதிசயம் இல்லையா? அதிசயம் தானே, அதிசயம் தானே. எவ்வளவு பத்திரமாய் நடத்தி வந்தார். பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் ராத்திரியில் அக்கினி தூண்களாகவும் அவர்களை வழி நடத்தினார். அது அதிசயம். உன்னுடைய வாழ்க்கையில இந்த அதிசயத்தை செய்வாரு. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். ஆராதிக்கிறவனுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். கர்த்தரை பின்பற்றுகிறவனுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வார் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு தடவை ஒரு போதகர்
சொன்ன ஒரு சம்பவம். ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருந்ததாம். ஒரே ஒரு கிறிஸ்தவ குடும்பம், மற்ற எல்லாரும் வேறு மதத்தை சார்ந்தவர்கள். அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் அந்த ஊரில் சாதனம் வாங்கக்கூடாது, ஊருக்கு விலக்கி வைத்து விட்டார்கள், தள்ளி வைத்து விட்டார்கள். கிறிஸ்தவர்களை இவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால தள்ளி வைத்து விட்டார்கள். அவர்கள் பொது கிணற்றில் தண்ணி எடுக்கக்கூடாது, அப்படி விலக்கி வைத்தார்கள். அப்போ இவங்க பார்த்தாங்க, சரி ரைட் ஓகே, விலக்கி வைத்தார்கள். ஆனால் இவர்கள் தண்ணி வேணும் இல்லை, கொஞ்ச நாள் கடைக்கெல்லாம் தூரத்தில் போய் வாங்கி கொண்டு வருவார்கள். அந்த கிராமத்தில் யாரும் பேசக்கூடாது, நல்லது கெட்டதுக்கு வரக்கூடாது, போகக்கூடாது, அப்படி அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள். கொஞ்ச நாள் இவர்கள் என்ன செய்தார்கள், தண்ணி வேண்டும் என்று சொல்லி ஒரு கிணறு வெட்டினார்கள். அந்த கிணறு வெட்ட ஆரம்பித்ததில் அந்த கொஞ்சம் ஆழத்தில் போகிறதுமே அந்த ஏரியாவில் வேறு எங்கேயுமே தண்ணி கிடைக்காது. அப்படிப்பட்ட இடம், புரியுதா உங்களுக்கு? மனசிலாகுதுண்டோ? அப்படிப்பட்ட வறட்சியான இடம். ஆனால் இவர்கள் தண்ணி அந்த கிணறு வெட்டும் பொழுது அதில் இஷ்டத்துக்கு தண்ணி வந்தது. ஹல்லேலூயா! அதில் அவர்கள் விவசாயம் செய்தார்கள். இவர்களுடைய விவசாயம் நல்லா செழிக்க ஆரம்பித்தது. நடந்த சம்பவம் உண்மை. நல்ல செழிக்க ஆரம்பித்தது. அந்த குடும்பம் நல்ல செழித்து வளர ஆரம்பித்தது. கொஞ்ச நாள் போச்சு, நல்ல வெயில் காலம் வந்தது. வெயில் காலம் வந்த உடனே இந்த பஞ்சாயத்துக்கு பொது கிணறு என்னாச்சு, வற்றி போச்சுது. ஹல்லேலூயா! பொது கிணறு வற்றி போச்சுது, அதில் தண்ணி இல்லை. அப்போ இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு தீர்மானம் போட்டாங்க, இவங்களை நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம், இவங்கள்கிட்ட எப்படி போய் தண்ணி கேட்கறது, வெட்கம் தானே. ஆனாலும் ஜனங்க சொன்னாங்க, இப்போ நமக்கு அதான் முக்கியம், தண்ணி தானே வேணும், சரி போய் கேட்போம்னு சொன்னார்கள். சரி வந்து கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அண்ணி எங்களை துரத்தி விட்டீங்க, இன்னைக்கு உங்களுக்கு தண்ணி, அப்படிதானே நல்லது. அப்படி கேட்க மாட்டாங்க யாரும். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹல்லேலூயா! உங்களுக்கு இஷ்டத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! வரலையில சொல்லுங்களேன், ஆண்டவர் எங்களுக்கு இது ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு பெரிய தேவன், எங்களுக்கு இவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார். அதனால உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். அதுதான் நம்முடைய தேவன், அதிசயம் செய்கிறவர். ஹல்லேலூயா! வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு என்ன செய்வேன், பந்தியை ஆயத்த பண்ணுவேன். ஹல்லேலூயா! உனக்கு சூரியன் உதிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அதுதான் நம்முடைய தேவன், பெரிய தேவன். ஹல்லேலூயா! அதனால தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன செய்யணும், எந்த இடத்திலும் அவருடைய பிள்ளையாக நிற்கணும். நம்முடைய காரணம் என்ன? நம்முடைய தேவன் பெரிய தேவன். ஹல்லேலூயா! அவர் நமக்கு கூட வாரார் என்ற நம்பிக்கை இருக்கணும். நீ கேட்கிற காரியத்துக்கு பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். காரணம், அவர் பெரிய தேவன். இதை நீங்க மனசுல சொல்லிட்டே போகணும், நம்முடைய தேவன் பெரிய தேவன். ஹல்லேலூயா! எப்பொழுதும் சொல்லணும், என்னுடைய தேவன் பெரிய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! அவர் மன உருக்கம் உள்ளவர். இரண்டாவது, அவர் என்ன செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் ஒரு அதிசயத்தை செய்வார். உங்க வலது கரத்தை நெஞ்சில வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா! என்ன தேவையோ, என்ன காரியமோ, இப்பொழுது நம்ம ஒருமித்து ஜெபிக்கிற ஜெபம் தான் அது. ரபா சந்தரபலா, அது என்ன எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்ல இருக்கிறார், உங்களுக்கு யாரோ ஒருவர் ஏதோ ஒரு மன கவலையோடு கூட காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக ஒரு அதிசயம் செய்யும், எனக்காக ஒரு அதிசயம் செய்யும். அநேக நாட்களாக நான் ஜெபிக்கிறேன், இது எனக்கு நடக்கவில்லை, இன்றைக்கு எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும் ஆண்டவர் என்று சொல்லுங்க. ஆமென். என்ன அதிசயம்? எது தடையாக இருக்கிறது? எந்த கையெழுத்துகள் தடையாக உனக்கு இருக்கிறது? எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளில் இப்பொழுது மாற்றி உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உனக்கு அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா! எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. நம்முடைய ஆண்டவர் நமக்கு அதிசயம் செய்கிறவர். ஹல்லேலூயா! நாம் ஆராதிக்கிற தேவன் அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய தேவன் யாரு? பெரிய தேவன். நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? மன உருக்கம் உள்ளவர். நம்முடைய தேவன் அதிசயம் செய்கிறவர். மூன்றாவதாக வாசிங்க, சங்கீதம் 77:15 வாசிங்க. அவருடைய புயத்தினால நம்ம என்ன செய்வாராம்?
மீட்டுக் கொள்வாராம். மூன்றாவது என்ன தெரியுமா? நம்முடைய பெரிய தேவன் என்ன செய்வாராம் தெரியுமா? அவருடைய புயத்தினால நம்மை என்ன செய்வாராம்? மீட்டுக் கொள்வாராம். ஹல்லேலூயா. இதை நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். ஒரு மனுஷனுக்கு உடலிலே பலமான பகுதி என்ன? பகுதி என்ன? புயம் தானே. அதாவது நம்ம பொருட்கள் நம்ம கடையில் வாங்கினா கூட என்ன செய்வோம்? எடுத்து தூக்க முடியலைன்னா எடுத்து என்ன செய்வோம்? தோளில் வைப்போம். ஹல்லேலூயா. தோளில் வச்சு எடுத்துக்கொண்டு வருவோம். காரணம் என்ன? தோளில் தான் நமக்கு பலன் கூடுதல். அப்படி என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை என்ன செய்கிறேன்? உன்னை என்னுடைய தோளில் வைத்து சுமப்பேர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் புயத்தாலே தாங்குவார். எந்த துன்பங்கள், எந்த கஷ்டங்கள், எந்த வேதனைகள் வந்தாலும் அவர் நம்ம என்ன செய்வார்? புயத்தில் வைத்து தாங்குவார். ஒரு பாட்டு பாடுவோம் இல்லை? என்ன பாட்டு? தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மேலே. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவர். தாய் போல என்ன செய்வாராம்? தேற்றுவாராம். தந்தையை போல என்ன செய்வாராம்? ஆற்றுவாராம். அடுத்து என்ன செய்வாராம் தெரியுமா? ரெண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாராம் தெரியுமா? தோள் மேல வச்சு சுமப்பாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நம்முடைய தேவன் நம்மை தோளின் மேல சுமக்குகிறவர். ஒரு கழுகு தன் குஞ்சுகளை என்ன செய்யுமாம்? தோள் மேல சுமக்கும்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அது சிறகின் மேல அதை வகித்து அதை பறக்க வைக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வாரா? நம்மை தோளின் மேல சுமக்கிறவர். அவருடைய கற்பனைகளின்படி நீ வாழ்ந்தால் அவர் உன்னை தோளின் மேல சுமப்பார். பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் உன்னை தோளின் மேல சுமப்பார். போராட்டங்கள் வரும் பொழுது அவர் உன்னை தோளின் மேல சுமப்பார். நீ கலங்கி கண்ணீர் விட்டு அவஸ்தைப்படுகிற நாட்கள் வரும் பொழுது அவர் உன்னை தோளின் மேல் சுமப்பார். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய புயத்தால் உன்னை என்ன செய்வேனாம்? சுமப்பேன், மீட்டுக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 49:16 வாசிங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் உள்ளங்கையில உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா வாசிங்க, வேக வேகமா வாசிங்க. உள்ளங்கையில் என்ன வரைந்து வைத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க உள்ளங்கையை என்ன செய்வீங்க? என்ன கைரேகை பார்க்குறவன்கிட்ட கொடுப்பீங்க, நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, அது வேறு விஷயம். அப்படி தானே? கைரேகை பார்ப்பாங்க. இதில் என்ன இருக்குது? வருங்காலம், போன காலம், வந்த காலம், நிகழ்காலம் எல்லாத்தையும் பார்க்க சொல்லுவாங்க. இதுபடி ஏதாவது நடக்குமா? ஏதாவது நடக்குதா? ஒன்றுமே இல்லை, சும்மா. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அவர் உள்ளங்கையை பார்த்தா தெரியும். என்னுடைய மகன் கனகராஜ் இங்கே இருக்கிறாரு, புனிதராஜ் இங்கே இருக்கிறாரு, தங்கராஜ் இங்கே இருக்கிறார், செல்வராஜ் இருக்கிறாரு. வேற எல்லா ராஜா தான் இருக்குது. வேற எந்த பேர் தெரியாது எனக்கு. எல்லாரும் அங்கே தான் உள்ளங்கையில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரையும் அவர் என்ன செய்கிறாரு? நம்முடைய உள்ளங்கரத்தில் வைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். பெரிய உங்க எல்லாருடைய பேரும் அவருக்கு தெரியும். ஒருத்தர் கூட பேரை தெரியாமல் இல்லை. எல்லார் பேரை என்ன செய்கிறாராம்? உள்ளங்கரத்தில் வைத்திருக்கிறாராம். வாசிக்க 63:12 வாசிக்க. ஏசாயா 63:12. வேகம் முடிஞ்சு தான் முடிச்சாச்சு. 63:12. ஏசாயா 63:12. அவருடைய மகிமையின் புயத்தினால நம்மை நடத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நித்திய கீர்த்தி கிடைக்கும். ஒரு அலையில சொல்லுங்க, சும்மா வெக்கப்படாத சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய புயத்தில் ஒன்றை சுமந்தார் என்று சொன்னா வேதம் சொல்லுகிறது, உனக்கு நித்திய கீர்த்தி கிடைக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் வேணும்? நித்திய கீர்த்தியாய் உன்னை மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பெரிய தேவன். ஹல்லேலூயா. ஒன்று, அவர் மன உருக்கம் உள்ளவர். ரெண்டு, அவர் அதிசயங்களை செய்கிறவர். மூன்றாவது, அவர் நம்மை புயத்திலே சுமக்குகிறவர். நான்காவது, சங்கீதம் 37:5 வாசியுங்கள். சங்கீதம் 37:5. வேகம், சீக்கிரம். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? ஹல்லேலூயா. நம்முடைய காரியத்தை எல்லாம்
வாய்க்க பண்ணுவார். பின்னாடி எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரின் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வாயத்தோட சொல்லுங்களேன், கர்த்தரின் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்னுடைய தேவன் பெரிய தேவன், என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன காரியம் இருக்குது, அதை கர்த்தர் இந்த நாட்களில் வாய்க்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உன்னுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமில்லை, நேரமில்லை. ஹல்லேலூயா. உன்னுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியல உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு தெரியல என்ன காரியம், உங்களுக்கு தெரியல. படிப்பு, வேலை, நல்ல வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, வீடு கட்டணும், இடம் வாங்கணும், விற்கணும், சரிதானே? இப்படிப்பட்ட பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். இந்த காரியத்தை இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஒரு கரங்களை தட்டி விசுவாசத்தோட அலையில சொல்லுங்களேன், கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் நான் ஆராதிக்கிற நம்முடைய பெரிய தேவன். எல்லாம் எழுப்பியிருப்போமே, எல்லாரும் வேக வேகமாக எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அவர் பெரிய தேவன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன், பெரிய தேவன், மன உருக்கமுடையவர். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் தம்முடைய புயத்தாலே மீட்டுக் கொள்கிறவர். தான் கடைசியாக அவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த நாட்களிலே, இந்த மாதம் அல்ல, இந்த வருடம் அல்ல, உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்து உன்னை பத்திரமாய் தோளில் சுமந்து உள்ள கையில வரைந்து ஆமே நடத்தி கொண்டு செல்லுகிற இந்த பெரிய தேவன், இந்த தேவனை போல பெரிய தேவன் யாருண்டு? சகல துரபா சந்தரபல எல்லா கரங்களை தட்டி அபிஷேகத்தோட ஆமென். இந்த தேவனை போல பெரிய தேவன் யார்? நாம் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். இன்றைக்கு உங்களுக்கு மன உருக்கமாய் வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உனக்காக ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை இந்த நாட்களில் செய்ய போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் உன்னை அவருடைய தோளிலே புயத்திலே தூக்கி கொண்டு செல்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி நிறுத்தாதீங்க. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ തണ്ടുവലിച്ച് ഞാൻ വലഞ്ഞിടുമ്പോൾ, വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ തണ്ടുവലിച്ച് ഞാൻ വലഞ്ഞിടുമ്പോൾ, ഭയപ്പെടേണ്ട കർത്തൻ കൂടെ ഉണ്ട്, ഭയപ്പെടേണ്ട കർത്തൻ കൂടെ ഉണ്ട്, അടുപ്പിക്കും തുറമുഖത്തെ, അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുറമുഖത്തെ, അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സീയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട, അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും എല്ലാ ഉത്തമഹൻ, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട, എന്റെ ദേശം ഇവിടെയല്ല, ഇവിടെ ഞാൻ പരദേശവാസിയാണല്ലോ, എന്റെ ദേശം ഇവിടെയല്ല, ഇവിടെ ഞാൻ പരദേശവാസിയാണല്ലോ, അക്കരയാണ് എന്റെ ശാശ്വത നാട്, അക്കരയാണ് എന്റെ ശാശ്വത നാട്, അവിടെ എനിക്കൊരുക്കുന്ന ഭവനമുണ്ട്, അവിടെ എനിക്കൊരുക്കുന്ന ഭവനമുണ്ട്, അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സീയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. എല്ലാ കരങ്ങളും തട്ടി പാടുകളെ. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സീയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട, കാറ്റിനെയും കടലിനെയും നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോർ പടകിലുണ്ട്, കാറ്റിനെയും കടലിനെയും നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ളോർ പടകിലുണ്ട്, അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സീയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട,
അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി. ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട, കുഞ്ഞാടതിൻ വിളക്കാണ്. ഇരുളൊരു ലേശം അവിടെയില്ല, കുഞ്ഞാടതിൻ വിളക്കാണ്. ഇരുളൊരു ലേശം അവിടെയില്ല. തരുമെനിക്ക് കിരീടമൊന്ന്, തരുമെനിക്ക് കിരീടമൊന്ന്, ധരിപ്പിക്കും അവനെന്നെ ഉത്സവ വസ്ത്രം. ആമേൻ. ധരിപ്പിക്കും അവനെന്നെ ഉത്സവ വസ്ത്രം. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും കരകളെ തട്ടി, എല്ലാ കരകളും തട്ടി, എല്ലാ കരകളും തട്ടി. കണ്ടു നീ ഭയപ്പെടാതെ, നമ്മുടെ ദൈവം പെരിയ ദൈവം. യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി. ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടവേ. കാറ്റിലെയും കാറ്റിലും കടലിലും എന്റെ കൊടുങ്കാറ്റ് இதற்கு நேராக வந்தாலும் அவற்றிலிருந்து மற்றவர்களை விடுவிக்க வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா, ஆமென். எந்த போராட்டங்கள், எந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பெரிய தேவன் உங்களை அக்கறைக்கு யாத்திரை செய்யும். எந்த போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவற்றிலிருந்து விடுவிக்க நம்முடைய பெரிய தேவன் நம்மோடு கூட உண்டு. அவர் மனவிருக்கமுடையவர். ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் புயத்திலே உன்னை தாங்கிக் கொள்ளுகிறவர். அவர் அதிகாரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உன்னை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க மாட்டவரே. அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து வருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இவர்களுக்கு ஒரு அதிசயங்களை செய்தருள்வீராக. ஆண்டவரே, அதிசயங்களை செய்தருள்வீராக. அற்புதங்கள் செய்தருள்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென் பிசாசின் கட்டுகள் விலகி போகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பெரிய தேவன் ஆண்டவரே பிள்ளைகளை விதமாய் ஆசீர்வதித்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி, ஒரு நிமிட கரங்களை தட்டி. ஆண்டவரே பெரிய தேவனே, என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யும் சொல்லுங்க. எனக்கு மன உருக்கம், மன உருகம் என்று சொல்லுங்க. எனக்காக ஆண்டவரே மனதுருகு கரம் நீட்டி அவர் சுத்தமாக்கிறவர். சகல துரபா சங்கரபல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தோட எல்லாரும் அபிஷேகத்தோட கரங்களை தட்டி. வல்லமை, 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 வல்லமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.